கூட்டுறவு வங்கியுடைய சம்மேளனத்தினுடைய மாநில அதற்கான கடமைகள் நம்மளால் உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய அது பதவி உயர்வாகட்டும், பணி உயர்வாகட்டும், உங்களுடைய சம்பள உயர்வாகட்டும் மட்டுமே நாம் நமது உரிமையையும் நமது சலுகைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கேட்க முடியும். ஒரு தனியார் நிறுவனத்திலே மாநாடு நடத்துவது, கோரிக்கைகளை கேட்பது என்று இருந்தால் அவர் பரிமாறப்படுவது சம்மேளனத்துடைய கௌரவ தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆ. சவுந்தரராஜன் அவர்களையும் வாழ்த்துறையாக்க வருகிறார். உங்கள் சார்பாக கேட்கிறேன். தொடர்ந்து பேசி வரக்கூடிய நம்முடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2025ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபை மாநாட்டை நடத்தக்கூடிய வரவேற்பு குழு இப்ப அனைவருக்கும் இந்திய வங்கியுடைய துறையின் சார்பாக வழக்கத்தை உண்டாக்குகின்றது. அடுத்ததாக அனைவரும் இந்த தீர்மானத்தில் சம்மேளனத்தில் ஒன்றிணைந்து அந்த தீர்மானத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல கூட்டுறவுத்துறை சார்ந்த மேல் மகள் கொண்ட மகத்தான பல தீர்மானங்கள் இயக்கத்தில் இந்த தீர்மானங்கள் இருக்கின்றன. இந்த தீர்மானங்கள் முன்னோடு பல பற்றி பேச இருக்கிறார்கள். ஏற்கப்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் நினைத்த அனைத்து தொழிலாளர்கள் என்ற மகத்தான வேலை அதனுடன் முன்சேர்ந்து உங்களுடைய கோரிக்கை பல கோரிக்கைகளை முன்னெடுத்து நாம உலக கூட்டுறவு கடைபிடிக்க அழைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டுறவு வங்கி மிகவும் சிறப்பான அம்சம். அது கூட்டுறவு வங்கிகள் உலக அளவில் டிசம்பர் மாதம் முடிய புத்தாண்டு திறக்கப் போகிறது. இன்னும் 40 நாள் இந்திய தொழிலாளர்கள் அனைவரும் வெறும் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட உற்பத்தி துறையில் பொதுத்துறையாக மோசமான இந்த தொழிலாளர் தொகுப்பை எதிர்த்து இந்தியாவில் இருக்க தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய கிராம உத்தியோகோடு தோல் என்று அதை வெற்றி பெற நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போல அந்த அளவில் இன்னைக்கு கிராம வங்கிகளை இயக்கத்தில் கூட்டுறவு இயக்கத்தில் கிராம இந்த கிராம கூட்டுறவுகளை இணைக்கிறது. கூட்டுறவு வங்கியில் மட்டுமல்ல, அந்த உரிமைகள் மறைமுகமாக நேரடியாக தொழிற்சங்க உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு வங்கி என்ற பெயரில், கேரள வங்கியை போல தமிழ்நாடு வங்கி என்ற பெயரில் ஒருங்கிணைந்த வங்கியாக உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்களை அரசியல் வாழ்வுக்கு பணியாற்றுகிற ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் என்ற முறையில் இதைவிட சிறந்த ஒரு கோரிக்கை வேறு எதுவும் எல்லா நிதி அமைப்புகளும் ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்களுக்காக இருக்கிறது. அதற்கு பிறகு அது பெருமுதாய்களுக்கானது. இப்பொழுது கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே ஆகிறதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு நேர் எதிராக அரசியல் களத்தில் பல போராட்டங்கள் நடந்தாலும் நிதி அமைப்புகள் கார்ப்பரேட்டுகளின் நலனுக்கானதாக மட்டுமே அரசாங்கத்தால் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இங்க ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சுன்னா அந்த கூட்டத்தொடரில் ஒரு பொதுத்துறை நிறுவனமோ, ஒரு வங்கியோ, ஒரு இன்சூரன்ஸோ ஒரு காலில் இருக்கும். ஒரு கூட்டத்தொடர் நடந்தா ஒரு ரத்தத்தையாவது குடிக்காம அவங்க தாக்க முடியாது. 70 வருஷம் எதெல்லாம் கட்டி காப்பாற்றி வச்சமோ அதுல ஒரு அமைப்பினுடைய கருத்தையாவது அறுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் அபிஷேகம் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த அமைப்பினுடைய பலன் போகும். இப்படி எல்லா வங்கிகளை காப்பாற்றுவது, காப்பீட்டு அமைப்புகளை காப்பாற்றுவது, பொதுத்துறைகளை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இருப்பதை எல்லாம் பின்னுக்கு கொண்டு செல்கிற நேரம். அப்படி இல்லாமல் இவையெல்லாம் இணைந்து ஒரு வலிமையான தமிழ்நாடு வங்கி என்ற ஒரு வங்கியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இயல்பாக மக்களின் நலன் சார்ந்த மனிதர்களிடமிருந்து மட்டும்தான்
அமைப்புகளிடமிருந்து மட்டும்தான் வர முடியும். அது உங்களின் அமைப்பின் பிரதான கோரிக்கையாக இருப்பது மிகப்பெரிய பெருமை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய. சமீபத்தில் போன வாரம் கூட வந்து இந்தியன் கல்ச்சரல் மாநாட்டுக்காக வச்சு அங்கே இருக்கிற கேரள வங்கிக்கு நிர்வாகியாக இருக்கிற ஒருவருடைய நண்பர் ஒரு வகையுடைய வாசகர் போய் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. 500 பெட்டு கொண்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை அந்த வங்கி நடக்குது. கூட்டுறவு கேரள வங்கி என்னுடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க் வந்து நாங்கள் நடத்துறோம் வாங்கணும் போய் காட்டோம். 500 பெட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அது பிறகு கேட்டா இந்தியா முழுக்க இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் மொத்த வரவு செலவில் முதலீடுகளில் 50% கேரள வங்கி மட்டுமே இருக்கிறது என்பதை அவ்வளவு பெருமையோடு சொல்கிறார். ஆச்சரியமா இருக்கு. எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியம்? எவ்வளவு எல்லா வங்கியும் கிடைத்து கேரள வங்கி என்று அதாவது இருக்கிறதை கூட கபலீகரம் செய்வதற்காகத்தான் அமித்ஷா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். கூட்டுறவு வங்கிக்கான சட்டம் குறுக்க யோசிச்சு நீ அந்த பக்கம் வந்தா மாநில அரசின் அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிற வங்கிகளை பலப்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்தியாவுக்கே செய்து காட்டிய ஒரு மாடல், ஒரு முன்மாதிரி கேரள வங்கியை கேரள அரசு. அதான் சரியா. எவ்வளவு சிறந்த ஒரு உதாரணம். அதனால் வருகிற வங்கியினுடைய ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை எளியோர்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு எவ்வளவு பலன், எவ்வளவு டர்ன் ஓவர். கேரளாவில் எந்த அரசுடைமை வங்கிகளினுடைய டர்ன் ஓவருக்கு இணையாகவும் அதை விட அதிகமாகவும் எங்கள் வங்கியினுடைய வரவு செலவு நடக்கிறது என்பது சாதாரண விஷயம். தமிழ்நாட்டில் ஏன் நடத்த முடியாது? நிச்சயமாக முடியும். அதற்கான எண்ணம், அதற்கான ஒரு கனவு வந்து உருவாக்கப்படுவது. அந்த கனவினுடைய வலிமையை பொறுத்து அது இயக்கமாக மாறும். அந்த கருத்து கப்பி பிடிக்கிற பொழுது ஒரு பௌதிக சக்தியாக மாறும் என்பதைத்தான் வரலாறு நமக்கு காட்டுகிறது. நிச்சயமாக ஆட்சியாளர்களால் இது உருவாக்கப்படாது. இந்த